ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மென்டார்ஷிப் ஒரு மென்டாரிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சிஏ எக்ஸாம். பிகாஸ் தென் அண்ட் தெர் வி லூஸ் ஹோப், வி ஹேவ் பேட் டேஸ், வி ஹேவ் குட் டேஸ், வி ஹேவ் வர்ஸ்ட் டேஸ் வேர் வி ஃபீல் லைக் வாட் ஆர் வி டூயிங், இது நம்ம பண்ணிதான் ஆகணுமா, இது நம்ம எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தெர் ஆர் டேஸ் வேர் வி ஃபீல் வெரி லோ, தெர் ஆர் டேஸ் வேர் வி ஃபீல் வெரி ஹை, வி டு நாட் இவன் நோ வாட் இஸ் த ரீசன். அந்த மாதிரி ஸோ இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் எப்போதும் இருக்க தான் செய்யும். அந்த எக்ஸாமுக்கு 1 month or 1.5 months முன்னாடி கண்டிப்பாக அந்த ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் மென்டார்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு விருப்பம். ஸோ பேசிக்காக நான் மென்டார்ஷிப் கொடுக்க போகிறது ஆடிட்க்கும் எஸ்எம்க்கும் மட்டும்தான். ஸோ இந்த பேப்பருக்கு சி இன்டர்மீடியட்க்கு என்னோட மென்டார்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னா, யூடியூப்ல எல்லாருக்கும் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட கிளாஸ் ரெகுலர் படிக்கிறவங்க, இல்லைன்னா ஆடிட் ஒர்க் ஷாப்ல அட்டன் பண்றவங்க அப்படின்லாம் எதுவும் இல்லை. எல்லாருக்குமே ஐம் கோயிங் டு ப்ரொவைட் திஸ் மென்டார்ஷிப் வேர் ஐம் கோயிங் டு டாக் டு யூ எவ்ரி டே ஃபார் 10 minutes. Where I'm going to motivate you, where I'm going to keep you in track, where I'm going to tell you everything is okay, everything is fine, you're doing a great job, we will do this together, we will rock Jan 26 exams. ஸோ அந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஐம் பிளானிங் திஸ் மென்டார்ஷிப் செஷன் வித் யூ எவ்ரி டே. எல்லா நாளும் டெய்லி சாயங்காலம் வந்து ஒரு 4 o'clock 5 o'clock போல் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்லோட் வீடியோ. அந்த நாளுக்கான பூஸ்டாக இருக்கும் அது. ஓகேவா? ஒன்று ஈவினிங் 4 5 o'clock, அப்படி இல்லைன்னா டெய்லி மார்னிங் ஒரு 7 o'clock. அந்த மாதிரி வந்து ஐம் பிளானிங் த மென்டார்ஷிப். இந்த மென்டார்ஷிப்ல நம்ம என்ன பேசுவோம் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா ஒன்றும் சப்ஜெக்ட் ரிலேட்டடா பேச மாட்டோம். பட் நம்மளை எப்படி ட்ராக்ல நம்ம வச்சுக்கிறது, நம்ம எப்படி படிக்கணும், நம்ம ஏன் வந்து வி ஷுட் நாட் ஃபீல் டவுன், நம்ம என்னென்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் லாஸ்ட் அந்த 10 days 20 days நம்ம என்ன மாதிரி எடுத்தா இது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐம் கோயிங் டு டிராவல் அலாங் வித் யூ. சரியா? அதனால இட்ஸ் கோயிங் டு பி கிரேட். பயப்படாதீங்க, எக்ஸாமை பார்த்து பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. பயப்படுறதுனாலையோ பேனிக் ஆகிறதுனாலையோ இல்லை ஐயோ ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட், நிறைய நேரத்தில் எனக்குமே அந்த மாதிரி இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் ஹேட் டூ மச் ஆன் மை பிளேட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எஸ்எம் கிளாஸஸ் அசம்பிள் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் ஆடிட் ஒர்க் ஷாப் இருக்கும், ஆடிட் ரெகுலர் பேட்ச் எனக்கு போயிட்டு இருக்கும், சிஏ ஃபைனல் கிளாஸஸ் போயிட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். அண்ட் ஐ ஹவ் ஒன்லி 24 hours. அதில் நான் தூங்கணும், நான் கிளாஸ் எடுக்கணும், இது எல்லாமே இருக்குமா? அப்போ சம்டைம்ஸ் என்ன இருக்கும்னா, எனக்கு செய்ய வேண்டிய வேலை வந்து ஏகப்பட்டது இருக்கும், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாது. ஐ ஹேட் டேஸ் வேர் ஐ கேம் அண்ட் சிட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, கம்ப்யூட்டர் இருக்கும், நான் சிஸ்டம் முன்னாடி வந்து உட்காருவேன். உட்காந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாது. பிகாஸ் டூ மச் ஆஃப் ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். ஐயோ நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், நிறைய பண்ணணும், ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட்ங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் என்ன தெரியுமா? நீங்கள் பயப்படுறதுனாலையோ ஓவர்வெல்மாயி உட்காந்துருக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறது இல்லை. எதையாவது ஒன்று எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 100 வேலை இருக்கா, 100 முடிக்க முடியாதுன்னு தோணுதா அந்த ஒரு நாளில்? ஆமாம், அது இருக்கிறது நார்மல் தான். பட் ஸ்டில் எதையாவது ஒரு ஒர்க் எடுத்து நீங்கள் அதை கிக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 கேஸ் சினாரியோ 3 கேஸ் சினாரியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். நான் உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க, இட் வில் கெட் பெட்டர். ஆல் தி பெஸ்ட்.